மக்களே நம்ம ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். மக்களே கரெக்டாக ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸ்பாட்டு பாருங்கள் எப்படி இதுன்னு. இது ஃபுல்லாகவே ஸ்பாட்டு தான். எங்கே வேணாலும் மீன் பிடிக்கலாம், யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க. அதனால் தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நீ பிடிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. மற்ற ஏரியாவில் பிடிச்சேன்னா வச்சுங்க, ஏன் பையங்க பிடிக்கிற, நீனா இங்கே ஏலத்துக்கு விட்டுக்கிற, இது ஏலத்துக்கு தானே விட்டுறாங்க, நீ எதுக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலத்துக்கே விட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் ஏலத்துக்கு விட்டுருக்க மாரி பேசுவாங்க. நம்ம அதில் இருக்கிற எல்லா மீனும் பிடிச்சிட மாரியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே பனி மூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்க, பேசுங்க நேரத்தில் அங்கே ஒரு மீன் ஒன்று. பேசுகிற இடத்துலேயே அங்கே ஒரு மீன் ஒன்று. போட்டிங்களா? யாராவது ரெண்டு பிடிச்சாங்க. 2 பிடிச்சோம். 1/2 கிலோவில் ஒன்று, ஒரு 3/4 கிலோவில் ஒன்று. சுற்றி போகிறோம். குளிருது. இந்தா மறுபடியும் சிக்கலாகிறான்டா அவன். அவர் நேக்கா போட மாட்டேறாருண்ணா. எப்படி பின்னாடி எது இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கவே மாட்டோம். அப்படியே அடிக்கிறாரு அவரு. நம்ம பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்து தானே போடணும். இந்த வாட்டி பிரைட் அவன் தான் ஆகும், நானும் இதை மட்டும். ஓகே மகளே, மீன் எதுவும் கிடைக்கல, கிடைச்சா அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மகளே நம்ம தம்பி ஒருத்தவங்க மீன் பிடிச்சிட்டான் மறுபடியும். அப்போ ஸ்ட்ரைக் அவன் தான் போட்டுனேறான். அந்த ஸ்ட்ரைக்கு மொதல் ஸ்ட்ரைக்கே போட்டான். மீன் அதான் நீ கையை வச்சா தான் ஆட்டம் ஆரம்பிக்கணும். நல்லாவே தானே தெரியும். நல்லாவே இல்லைடா இது. மொதல் மீன் போடுற அந்த கவரில் போட்டு எப்படி வைப்பா? அடுத்த வாரம் அந்த நெட்டு வாங்கினால தான் கரெக்டாக இருக்கும். எங்களோட ஃபிஷ்ஷிங் பேக்கை பார்த்துங்க, ரொம்ப காஸ்ட்லியானது. போட்ட உடனே ஓடிடுச்சு. அதான் பிடிச்ச வேணும், காஸ்ட்லியான பேக்கில் போட்ட உடனே ஓடிச்சு. அந்த காஸ்ட்லியான பேக்கை நான் காட்டுறேன் பாருங்க, எங்களோட ஃபிஷ்ஷிங் பேக்.
இங்கே பாருங்கள், ரொம்ப காஸ்ட்லியான பேகு, ஓட்டை போட்டுன்னு ஓடிடுச்சு. சூப்பர், ஆட்டம் ஆரம்பிச்சிச்சா ராகுல. அதுதான் இவனடா ரெண்டாவது விஜய். என்னடா உனக்கு அடிச்சுனே இருக்குது ஃப்ராகங்க? அதான்டா மக்களே, இவனுக்கு அந்த இடத்துல இருக்குடா, அந்த இடத்துல ஒன்று இருக்குடா. டேய் டேய் போய் பைய எடுத்துன்னு வந்துடுறா. போடா டேய் 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 ராகுல, வண்டி எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வாடா டேய். இப்போ நான் போகிற இடத்துல ஒன்று இருக்குடா. ம் டேய் அர்த்தம் போய்த்துறா, ஊந்த இடம் அது. எப்படா போகுது தந்தானப்பா? கருப்படி இதுரா இது இந்த பிரைடு. எப்படா போகுது? அந்த இடம் பார்த்துக்கண்ணா, எப்படி இப்படி தான் போய்ட்டு வரணுமா? அப்படி தான் வரணும்டா. டென்ஷன்டா. பிரைடை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது போடா. ரைடு சரியே இல்லை. இதோட ரெண்டாவது டைம் மாற்றிக்கிச்சு வர. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதோட ரெண்டாவது டைம் ஆகுது. இப்படிதான் ஆடு செக் பண்ணிட்டு போகணும். பாருங்க, ராடு வச்சுக்கணும், ஃப்ரண்ட் பக்கமாக அப்படியே குத்தி குத்தி அந்தாண்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆழம் தெரியலாம். ஐயோ, நல்லா ஏமாத்திட்டானுங்க. இந்த பிரைடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1600 அறுக்காது ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க. கடை பேர்லாம் சொல்ல விரும்பல. சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது ஒரு மாதிரி நூல் நூலாக பிச்சுட்டு வரும்ல, அது மாதிரி பிச்சுட்டு வரவே வராது ப்ரோ. பக்காவாக இருக்கும். நான் ரொம்ப பக்காவாக இருக்குது. என்ன பக்காவாக இருக்குன்னா, போட்டோடனே அர்த்தம் போகிறதுல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த ப்ரைடு. எவ்வாறுங்க மக்களே, ரெண்டாவது மீன் பிடிக்கிறான். இதையும் எப்படி எடுத்துகிட்டு போவான்னு தெரியல. வேறு ரெண்டாவது மீன் பிடிக்கிறான். இதை வச்சு அழகாக கரைக்கு ஏற்றும் போய் வச்சுட்டு வந்து செஞ்சு போ. என்னடா இது தலைப்பாட்டுற மாதிரி?
சூப்பர்ரா. இன்றைக்கி வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ். எங்களுக்கு இன்றைக்கி வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் நினைக்கிறான். அவன் எல்லாத்தையும் பிடிச்சி விட்றான். எனக்கு வந்து ப்ரைடு கட்டாயி விழுந்துட்டுருக்கு இன்றைக்கி. அதான் அவங்கள இதோட 3வது ஸ்ட்ரைக் மக்களே. அவன் இந்த பையனுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கூட ஆகவே மாட்டுது. நானே தெரியல. அங்கே பாருங்களா 3வது ஸ்ட்ரைக் அவனுக்கு மட்டுமே இது வரைக்கும். நம்மளுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரைக் கூட ஆக மாட்டுது. நானே தெரியல. இன்னைக்கு நேரமே சரிதான் இன்னைக்கு. ஸ்ட்ரைக்கு உனக்கு தான் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, நீ ஏன்னா மந்திரம் போட்டு ஜெண்டா போட்டு வச்சிட்டியா? கடவுளே, இவனுக்கு எந்த மீனும் கிடைக்கக்கூடாது. ஜெண்டா போட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு. நீ அனைவா ஆல்ரெடி ஜெண்டாவில் தான் இருக்கேன் நான். நீ ஆல்ரெடி ஜெண்டா ஊந்துனே இருக்குது எனக்கு வேறு. இன்னைக்கு கடவுளே, நீ இருக்கிறது உண்மைண்ணா எனக்கு. அதையும் விட்டியாடா? அதையும் விட்டுட்டியா? மக்களே, நம்ம ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு. தாமரைப்பூ. தாமரைப்பூ பிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த தாமரைப்பூ, இந்த செடி, கொடி, கேலை எல்லாமே ஆப்பிடும். அதுக்கு பஞ்சமே இல்லை. மீனை தவிர மீது எல்லாமே கிடைக்கும்.